ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்னிலேருந்து நம்ம தொடர்ச்சியாக பக்தி சீரியஸ் வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பக்தி சீரியஸில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் கடவுளை நினைத்தால் மன அமைதி கிடைக்குமா, அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடவுளை நினைத்தால் உண்மையிலே மன அமைதி கிடைக்குமா? இந்த கேள்வி பலருடைய மனதிலும் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டம் வந்தால் நான் கடவுளை நினைப்பேன், அப்போது மனசு கொஞ்சம் லேசாகிடும் என்று சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் சிலர் அது வெறும் நம்பிக்கை தான் என்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா உண்மை புரியும். என்ன உண்மை புரியும்? நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றன. ஃபஸ்ட்டு குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, வேலை பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன்று நம்ம மனதை எப்போதும் சுமையாக வைத்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் இரவு தூங்க செல்லும்போது மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உடம்பு படுக்கையில் இருந்தாலும் மனம் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? சிலர் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? சிலர் பாடல் கேட்பாங்க, சிலர் வெளியே நடக்க போவாங்க. ஆனால் பலர் கடைசியாக சொல்வது கடவுளிடம்தான். அது ஏன் தெரியுமா? ஏனென்னா உலகத்தில் எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடவுளிடம் எதையும் மறைக்காமல் சொல்ல முடியும். கோவிலுக்கு சென்று சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது நம்மளோட மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி வருவதை பலரும் அனுபவிச்சிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? கடவுள் நமக்கு முன்னால் பேசுவதால் அல்ல. அது நம்மளோட மனம் சிறிது நேரம் உலக சிந்தனைகளிலிருந்து விலகுவதால் தான். அந்த சில நிமிடங்களில் பணம், பதவி, போட்டி, பொறாமை, கோபம் ஆகியவற்றை நம்ம மறந்து விடுறோம். அதனால் மனம் அமைதியை உணர ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழந்தை பயந்து விட்டால் என்ன செய்யும்? உடனே தன் அம்மாவை அல்லது அப்பாவை தேடி ஓடும். ஏன்? அவர்களுடன் இருந்தால் பாதுகாப்பாக உணர்கிறது அந்த குழந்தை. அதுபோல தான் பக்தர்களின் மனம் கடவுளை நினைக்கும் போது பாதுகாப்பை உணருது. அதுதான் பக்தியோட முதல் பலன்னு சொல்லப்படுது. மன அமைதி கடவுளை நினச்சா நிச்சயம் கிடைக்கும். பலரும் நினைப்பாங்க, கடவுளை நம்பினால் பிரச்சனை வராதா என்று. இல்லை நண்பர், ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனைகள் எல்லோருக்கும் வரும். ஆனால் பெரிய பெரிய மகான்களுக்கும் வந்திருக்கு. ஆனால் பக்தி உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. பக்தி இல்லாதவர் பிரச்சனையை பார்த்து உடைந்து போகிறார். ஆனால் பக்தி உள்ளவர் பிரச்சனையை பார்த்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்பிக்கையுடன் நிற்பாங்க. ஏன்? அதுதான் இறை நம்பிக்கையோட சக்தி. ஒரு விஷயம் கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் மிகவும் கவலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாய, கிருஷ்ணா, ராமா என்று இறைவனோட நாமத்தை சில நிமிடங்கள் மனதார சொன்னால் மனம் மெதுவாக அமைதியாக தொடங்கும். அது ஏன்னா மனம் கவலையிலிருந்து இறைவனிடம் திரும்புது. அதுதான் அந்த நாம ஜபத்தோட மகிமை. ஃப்ரெண்ட்ஸ், மன அமைதி என்பது பணத்தால் வாங்க முடியாத ஒரு செல்வம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வீடு இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், ஆனால் மன அமைதி இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் தினமும் சில நிமிடங்களாவது இறைவனை நினைக்க சொல்லியிருப்பாங்க. காலை எழுந்தவுடன் ஒரு நிமிடம், இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு நிமிடம் மனதார இறைவனை நினைத்தால் போதும். அது மெதுவாக நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பரவாயில்ல. கிருஷ்ணர், சிவபெருமான், முருகன், விநாயகர், அம்மன், பெருமாள், யாராக இருந்தாலும் சரி, உண்மையான அன்புடனும் நம்பிக்கையுடனும் நினைத்தால் அந்த பக்தி உங்களோட மனதில் ஒரு ஒளியை உருவாக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் எல்லாம் மாறக்கூடியது. பணம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் இறைவன் மீது வைத்த உண்மையான நம்பிக்கை நம்ம எப்போதும் தாங்கி கொண்டே தான் இருக்கும். அதனால தான் பல மகான்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இறைவனை நினை, மனம் அமைதி அடையும் என்று. இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்று முதல் தினமும் 5 நிமிடங்களாவது நீங்கள் இறைவனை நினைத்து அமைதியாக அமருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மனதில் என்ன மாற்றம் வருகிறது என்று நீங்களே கவனித்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல
நல்ல மாற்றத்தை உணருவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற பக்தி சீரியஸ் வீடியோவை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்தி சீரியஸில் இன்னொரு கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.